guys, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம ஒரு neck design பார்க்கலாம். யூசுவலா border வந்துட்டு ரொம்பவே பெருசா போடுவோம். ஸ்டோன் செயின், அப்புறம் டர்ம பீட் லைன், அப்புறமா ஜர்தோசி லோட் அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு போவோம். இந்த வாட்டி நான் வந்துட்டு border லைன் ரொம்பவே சின்னதாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மோட்டிவ்ஸ் புட்டாஸ்ன்னு போட போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம 2 லைன்ஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் ஜரி வச்சு. அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன், மெஹந்தி கோல்ட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ வந்துட்டு மோட்டிவ்ஸ் எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்டோனான க்ளூ வச்சு ஓட்டியிருக்கேன். இப்போ அந்த ஸ்டோனோட ஷார்ப் எட்ஜஸை கவர் பண்ணுற மாதிரி நான் ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஜர்தோசி அந்த ஸ்டோன் சைஸ்க்கு கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன். இந்த ஜர்தோசி ஒர்க்கை வந்துட்டு நம்ம நார்மல் நீடில் வச்சு தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோனோட ஷார்ப் எட்ஜில் வந்துட்டு நீடில் வெளியே எடுக்கிறேன். அதுக்கப்புறமா அதே இடத்துல குத்துறேன். அப்போ அது வந்துட்டு ரவுண்டாக ஃபார்ம் ஆகும். இப்போது நீடில் வச்சுட்டு நம்ம அந்த 4 சைடும் லாக் பண்ணுறோம் ஜர்தோசியை. ஃபைனலாக நான் அந்த ஜர்தோசியோட அந்த 2 எட்ஜும் மீட் பண்ணுற பாயிண்டில் நான் வந்துட்டு ஒரு சுகர் பீட் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இண்டிவிஜுவலாக நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நான் ஸ்டோனுக்கு கீழே கர்வாக சுகர் பீட் வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு அந்த சுகர் பீட் லைனுக்கு கீழே நம்ம வந்துட்டு 2 mm பீடும் 5 mm பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த 5 mm பீடை வந்துட்டு சென்டராக ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த 2 mm பீட் ரெண்டும் சைடில் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்துட்டு நம்ம போட்டிருக்க மோட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுற மாதிரி நான் 2 mm பீட்ஸை வச்சு எல்லா மோட்டிவ்ஸையுமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். மோட்டிவ்ஸ்க்கு இடையில இருக்கிற ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம புட்டாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுவோம். 2 புட்டாஸ் போடுவோம். கீழே இருக்கிற புட்டா வந்துட்டு ஒரு சக்கரி ஸ்டிச் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அதை சுற்றி சுகர் பீட் கொடுப்போம். அதுக்கப்புறமா மேலே இருக்கிற புட்டா வந்துட்டு ஒரு 5 mm பீடை சென்டராக ஸ்டிச் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அதை சுற்றி சுகர் பீட் கொடுப்பேன். இப்படி நம்ம இருக்கிற எல்லா ஸ்பேஸையும் ஃபில் பண்ணிவிடுவோம். எல்லாத்துலேயுமே நான் மெஹந்தி கோல்ட் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம இந்த புட்டாஸ்க்கு மேலே வந்துட்டு ஸ்கொயர் ஷேப் கிளிப் ஸ்டோன் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.